ஃப்ளட், எர்த்குவாக் இல்லாட்டி எந்த ஒரு நேச்சுரல் டிசாஸ்டரும் ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய எலக்ட்ரிசிட்டியை, அதுக்கப்புறம் அஃபெக்ட் ஆகுறது உங்களுடைய மொபைல் ஃபோன் கம்யூனிகேஷன் டவர்ஸ். மொபைல் ஃபோன் கம்யூனிகேஷன் டவர்ஸ் டவுன் ஆகும்போது யாரு கூட கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா யாருமே யார்கிட்ட ஹெல்ப் கேட்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ஸ் வந்துடும். இது மாதிரி மொபைல் ஃபோன் ஃபுல்லாகவே டவுன் ஆகிற ஒரு சுச்சுவேஷன்ஸ் வரும்போது அதுக்கு அல்டர்னேட்டாக இருக்கிற ஒரு சொல்யூஷன்னா இந்த வயர்லெஸ் ஹேம் ரேடியோ ஆப்ரேஷன். இன்ஷியல் அந்த வயர்லெஸ் கம்யூனிகேஷன் சிஸ்டத்தை ஆப்ரேட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி வந்து ஆர்மி கிட்ட தான் இருந்தது. லேட்டர் ஆன் பண்ணிட்டீங்கன்னா மற்ற டிபார்ட்மெண்ட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ரயில்வேஸாக இருக்கட்டும் இல்லாட்டி போலீஸும் இப்போ யூஸ் பண்ணுறாங்க. 1948 என்ன பண்ணுறாங்க, ஜென்ரல் பப்ளிக்கும் இது மாதிரி வயர்லெஸ் கம்யூனிகேஷன் சிஸ்டத்தை ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைசன்ஸ் இஷ்யூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த லைசன்ஸோட நேம் தான் AWTSLன்னு சொல்லுவோம், அமெச்சூர் வயர்லெஸ் டெலிகிராஃபிக் ஸ்டேஷன் லைசன்ஸ் ஹோல்டர்னு பேர். இந்த ஹேம் ரேடியோ ஆப்ரேட்டர் லைசன்ஸை உலகம் ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னு நினைக்கிற ஹாபிஸ்ட்டும் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் நேச்சுரல் டிசாஸ்டர் டைமில் வாலண்டியராக போய் ரிலீஃப் அண்ட் ரெஸ்கியூ மிஷின்ஸில் ஒர்க் பண்ணுறவங்களும் இதை யூஸ் பண்ணுறாங்க. இந்த AWTSL லைசன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு எந்த ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் இல்லை. ஜஸ்ட் 12 வயசு இருந்தாலே போதும், நீங்கள் ஒரு எக்ஸாமினேஷன் எழுதி